ஸோ 10ஆம் வகுப்பு தமிழ் புக் பேக் ஆன்சர் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு யூனிட் 2 பார்த்துலாம். ஸோ என்ன கண்டென்ட்னா கேட்கிறதா குரல், காற்றைவா, முல்லைப்பாட்டு, புயலே ஒரு தோணி, தொகைநிலை தொடர்கள். ஓகேவா? ஸோ இதுதான் புக் கண்டென்ட். புக் பேக் ஆன்சர் என்ன பார்த்துலாம். ஸோ 42வது பக்கம் பாருங்க. கற்பவை கற்றபின் வண்ணமிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பு செல்வன், தொடுதுறை, மோர்பானை, மோர் கொடுக்கவும், வெண்டைக்காய், மோர் குழம்பு, தங்க மீன்கள், தண்ணீர் தொட்டியில். ஸோ ஆன்சர் வந்து அன்பு செல்வன் அப்படிங்கிறது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. தொடுதுறை அப்படிங்கிறது வினைத்தொகை. மோர்பானை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் இடத்தக்க தொகை. மோர் கொடுக்கவும் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை. வெண்டைக்காய் அப்படிங்கிறது இரு பெயரொட்டு பண்பு தொகை. மோர் குழம்பு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. ஓகேவா? ஸோ அடுத்தது 43வது பக்கம். பலவு தெரியும் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சி கொடுக்கிறோம், பாதினி வரிகளில் இடம்பெற்ற நயங்கள் யாவை, மோனையும் இதுகையும். அது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் யானை, மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் இதுகை. அடுத்து 3 செய்தி கொடுத்துருக்காங்க. செய்தி 1 ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடுகிறோம். செய்தி 2 வந்து காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா தமிழகம் 2ஆம் இடம். இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. காற்றாலை பயன்படுத்த கடல் கடந்து வணிகம் செய்த வெற்றி பெற்ற தமிழர்கள். இது வந்து இது 1வது சென்டென்ஸ் கரெக்ட். 2வது சென்டென்ஸ் தமிழ் வந்து முதல் இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து 2வது தப்பு. 3வது வந்து கரெக்ட். அப்போ 1 3 சரி. அடுத்தது பாடி இமில் பணிகளை பெருகி என்னும் முல்லைப்பாட்டு அறிவுணர்த்தும் அறிவு செய்து வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்து பெரிய மீசை சிரித்தார் வண்ணச்சொல்லுக்கான தொகை வகை வந்து பண்பு தொகை. அடுத்து பொருந்தும் 27ஆம் பக்கம் இருக்கு. பாத்துக்கங்க. கொண்டல் அப்படிங்கிறது கிழக்கு, கோடை அப்படிங்கிறது மேற்கு, வாடைங்கிறது வடக்கு, தென்றல்ங்கிறது தெற்கு. ஸோ அப்போ வந்து 3 1 4 2. ஓகே. ஸோ அடுத்து குருவினா நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு மரம், மரங்களை வெட்டி எறியாமல் போகுது. இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வு 2 உலக தொடர்கள் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ நான் மாடலுக்காக எழுதிக்கலாம். உயிர்களின் சுவாசம் வந்து காற்று, காற்றின் சுவாசம் மரம், மரத்தின் சுவாசம் மனிதர்கள் சுவாசம் கொடுப்போம், மரங்களை வளர்ப்போம். அடுத்தது வசன கவிதை குறிப்பு வரைக. ஸோ உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுவது வசன கவிதையாகும். ஜான் வந்து உலகம் இனியது, இதில் உள்ள வான் இனிமையுடையது, காற்றும் இனியது, பாரதியார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி புக் பேஜ் நம்பர் 32 பாருங்க இருக்கு. 32 இருக்கு. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகள் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வந்து வசன கவிதை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயிட்ரி. இவரும் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இதை நீங்க வசன கவிதை என்றால் எழுதலாம். ஸோ இதை எழுதிட்டு அந்த எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகே தான். நம்ம இங்க புக்ல கொடுத்துருக்கிறது எழுதலாம். ஓகே தான். ஸோ அடுத்த 3வது கொஸ்டின் தண்ணீர் குடி, தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக, தொடரில் அமைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து தண்ணீர் குடி அப்படிங்கிறது தண்ணீரை குடி இரண்டாம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ தண்ணீர் குடிங்கிறது ஐ மறைஞ்சது. அப்போ இரண்டாவது வேற்றுமை ஐ. ஸோ தண்ணீரை குடி அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை. மிகுந்த தாகத்தினால் தண்ணீரை குடித்தேன் தொடரல் அமைச்சாச்சு. தயிர் குடம் தயிரை உடைய குடம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. கமலா தயிர் குடத்திலிருந்து தயிரை ஊற்றினாள். ஸோ இந்த இடத்துல நிறுத்தி எழுதிங்க. ஆன்சர் அவ்வளோ. ஸோ அடுத்து பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்கள் என்ன அப்படின்னு. ஸோ இது வந்து ஜெனரல் கொஸ்டின் தான். இது வந்து எதை பயன்படுத்தினா முல்லைப்பாட்டு பயன்படுத்தி. ஸோ அங்கே வந்து தொழுது வந்து நற்சொல் கேட்டு இருப்பாங்களே, தலைவியை பிரிந்த தலைவனுக்காக தலைவி கிட்ட போயிட்டு தலைவிக்காக முது மக்கள் என்ன பண்ணிப்பாங்க, விரிச்சு கேட்டிருப்பாங்க, அதாவது சைனா கேட்டிருப்பாங்க, சகுனம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து இப்போ வந்து பெற்றோரை பிரிஞ்சு குழந்தை இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு வந்து தம்பி அழகாரு. ஸோ இப்போ என்ன அறிவுரை கூறுவீங்க அப்படின்னு அந்த பாடத்தை பேஸ் பண்ணி ஜெனரலான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா தம்பி அழாதே, அப்பாவும் அம்மாவும் விரைவில் வந்து விடுவார்கள், வரும்போது உனக்கு நிச்சயம் பிடித்தமான விளையாட்டு பொருட்களை வாங்கி கொண்டு வருவார்கள் அப்படின்னு. ஓகே தான். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்தனால எடுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் மா அல் பொருளும் இலக்கணம் குறிப்பும் தருக. ஸோ மா அல் அப்படிங்கிறது பொருள் அப்படின்னா பேர் உருவம், மான பெரிய அல்ன உருவம். ஸோ பேர் உருவம், இலக்கணம் குறிப்பு வந்து உரிச்சல் தொடர். ஸோ இந்த கொஸ்டின்ல எங்க இருக்கிறாங்க சிவனா பாருங்க. உயிராக நான், பல பெயர்கள் நான், 4 திசைகள் நான், இலக்கியத்தில் நான், முன்னே நாவாய் ஓட்டியாக நான், முதலிய தலைப்புகளில் காற்று எண்ணெயை பற்றி பேசுகிறது, இவ்வாறு நீர் தண்ணி பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையை தலைப்புகள் எழுதுக. ஸோ வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். நானே நான், உலகில் முக்கால் பாகம் நான் இல்லை என்றால் உலகம் இல்லை, ஆதவனின் அணைப்பில் கருவுற்று மேகமாய் வளர்ந்து மலையாய் பிறப்பினான், விண்ணிலிருந்து நான் அழுதால் என்னை கண்டு உலகம் மகிழும், மலையில் விழுந்து நதியில் ஓடி கடலில் கலக்கும் சரித்திர நாயகனாக நான், இருப்பினும் ஒருபொழுதும் கலங்குவதில்லை, பிறர் வாழவே என் வாழ்வு. ஸோ இது வந்து மோர் ஜெனரலாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் சார். ஸோ அடுத்து சோலை பூங்கா காட்டும், அது சோலை பூங்கா கூட காட்டும், மின்விசிறி காட்டும் பேசிக் கொள்வது போல ஒரு உரையாடல் அமைக்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஆன்சர் எழுதுறது கூட தெரியல. எல்லாம் ரொம்ப ஜெனரல் சிந்திச்சு ஓனா ஆன்சருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். மின்விசிறி காற்று வந்து நண்பாவா எங்கெல்லாம் சுற்றி திருந்து வருகிறாய் அப்படின்னு வந்து மின்விசிறி ஃபேன் வந்து இருக்குது. சோலை காற்று அதை பூங்கா காட்டுறது நான் சோலை காட்டுறீங்க. நீ ஒரு இடத்தில் நிலையாக வீசினாலும் உன்னை இயக்க ஒருவர் தேவை, மேலும் நீ வெப்ப காற்று வீசுகிறாய், மின்சாரம் தடைப்பட்ட மனிதர்கள் உன்னை இயக்க இயலாது. மின்விசிறி சொல்றாங்க உண்மைதான், மனிதர்கள் உன்னை விரும்புகிறார்களா அப்படிங்கிறாங்க. சோலை காற்று ஆம், நான் குளிர்ந்த காற்றை தருகிறேன், என்னிலிருந்து மின்சாரம் தயாரிக்கின்றனர், காற்றாலை மின் உற்பத்தி இந்தியா 5ஆம் இடத்திலும் தமிழ்நாடு முதல் இடத்திலும் உள்ளது. மின்விசிறி உன்னால் உற்பத்தி செய்த மின்சாரத்தை என்னை இயக்க பயன்படுத்துகின்றனர். சோலை காற்று ஆமாம், நாமும் ஒன்றுதான். மின்விசிறி இருப்பினும் உன்னை பயன்படுத்தினால் நிலக்கரி தேவை குறையும். உனக்கு ஒரு புதுமொழி கூறுகிறேன். சோலை காற்று என்ன நண்பா, மின்விசிறி வந்து காற்று உள்ள போது மின்சாரம் எடுத்துக்கொள். சோலை காற்று வந்து மகிழ்ச்சி. ஸோ அவ்வளோதான். ஸோ அது 3வது கொஸ்டின் தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் நீர் நிரப்பினால் வீட்டுக்குள் வந்தவள் சொல் கடிகாரத்தை மணி பார்த்தால் இப்பத்தில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக. ஸோ இதில் தொகைநிலை தொடர் மல்லிகை பூ இரு பெயரொட்டு பண்பு தொகை. மல்லிகை என்னும் பூ, அதாவது மல்லிகை வந்து சிறப்பு பெயர், பூங்கிறது பொது பெயர். ஸோ சிறப்பு பெயர் பொது பெயர் பின்னாடி வரும் மல்லிகை பூ. அடுத்து பூங்கொடி அப்படிங்கிறது ஓமை தொகை, பூ போன்ற கொடி அப்படிங்கிறது அர்த்தம். தண்ணீர் தொட்டியில் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. தண்ணீரை உடைய தொட்டியில் சொல்லி அதனால தண்ணீரை ஊற்றும் தொட்டி அதான் அர்த்தம். குடிநீர் நிரப்பினால் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை, குடிநீரை நிரப்பினால் ஐ வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை இல்லையா? ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் எழுதிக்கலாம். அடுத்த 4வது கொஸ்டின் மழை நின்றவுடன் புலப்படும் காட்சி வர்ணித்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்பா சாமி முடியல. இலைகளில் சொட்டும் நீர், உடலில் ஓடும் மெல்லிய குளிர், தேங்கிய குட்டையில் தலப் என்று குதிக்கும் குழந்தைகள், ஓடும் நீர் காகித கப்பல். இதெல்லாம் வந்து வர்ணிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் பாரதியார் போன்ற கவிஞர்கள் யோசிக்க வேண்டியது. ஓகே, நம்மளும் யோசிச்சலாம். தேனடையிலிருந்து விழும் தேன் துளியை போல சில மணித்துளிகளுக்கு ஒரு முறை நீர் சொட் என விழுந்தது. விரும்பத்தக்க தென்றலை போலவும் மயிலிறகின் வருடல் போலவும் மெல்லிய குளிர் உடலில் ஓடும் நீர் உள்ள தடாகத்திலே பல வகையான மீன்களும் தவளைகளும் தாவி குதிக்கும் பொழுது ஏற்படும் ஓசையை ஒத்த சலப் என்ற சத்தத்துடன் தேங்கி கிடந்த நீர் குட்டையில் குழந்தைகள் குதித்து விளையாடி மகிழ்ந்தனர். அமைதியான நீரோட்டம் கொண்ட நதியானது இழுத்து வரும் சிறு சிறு கட்டை மற்றும் இதர பொருட்கள் போல குழந்தைகள் ஓடும் நீரில் காகித கப்பல்களை விட்டு மகிழ்ந்தனர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் எழுதிக்கலாம். அடுத்தது நெடுவினா முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இது 34 பக்கம் இருக்கு. ஸோ முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால பொழுதோட வர்ணனைகள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மாவலி மன்னன் நீர் வார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஸோ அது வந்து ஹெட்டிங் போட்டுக்கலாம். மலைமேகம், மலைப்பொழிவு, தெய்வ வழிபாடு, காற்றின் வருத்தம், வருந்தாதே, முது பெண்டில் தலைவிடம் கூறியது. சொன்ன 2 3 4 5 6 ஹெட்டிங்கும் 6 டாபிக் வந்து உள்ள தந்துடலாம். ஸோ மலைமேகம் அப்படின்னு போட்டுட்டு
ஸோ மாவழி மன்னன் நீர் வார்த்து தரும் பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ள மழை மிகும். அடுத்தது வந்து ரெண்டாவது மழைப்பொழி. மழைப்பொழி எப்படி இருந்தது? ஒலிக்கும் கடலின் குடிநீரை பருகி பெருந்தோட்டம் கொண்டு வளமாய் இருந்து மழையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழை பொழிகிறது. மூணாவது தெய்வ வழிபாடு. முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர் பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலரை முல்லைப்பூக்களோடு நாளில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் தூவினர். பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிற்காக நச்சொல் கேட்டனர். அடுத்த நாள் தெய்வ வழிபாடு. ஸோ சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டு அந்த வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டாள். ஸோ இதை எழுதிட்டு அந்த மூணாவது பாயிண்ட் இல்லையா? ஸோ அந்த யாழிசை வந்து ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்டு நறுவி முல்லைங்கிறது எழுதிங்க. ஸோ அந்த மூணாவது பாயிண்ட் இல்லையா? அதை எழுதிட்டு அப்புறம் அந்த யாழிசை வந்து ஆர்ப்ப அப்படிங்கிறது இது மூணாவது பாயிண்ட் தெய்வ வழிபாடு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து மழைமேகம், ரெண்டாவது மழை பொழிவு, அடுத்தது தெய்வ வழிபாடு. ஸோ இந்த எழுதிட்டு யாழிசை வந்து ஆர்ப்ப அப்படிங்கிற அந்த லைன் எழுதிருங்க. அடுத்தது நாலாவது பாயிண்ட் வந்து காற்றோட வருத்தம் அப்படிங்கிறது சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்த அந்த வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டாள். கண்டின் வந்து வருத்தம். அடுத்து வருந்தாதே அப்படி ஹெட்டிங் போட்டு புள்ளை மீது ஒரு தாய்மார் வளைந்த கத்தியுடைய கம்பை கொண்டு எம் இடையே ஓட்டி வரை இப்போது வந்து விடுவது வருந்தாதே என்றால் இடைமகள். ஹெட்டிங் வந்து வருந்தாதே. அடுத்தது ஹெட்டிங் வந்து முது பெண்டீர் தலைவிடம் கூறியது. இடைமகள் கூறிய சொல் வந்து இடைமகள் கூறிய சொல். ஓகேவா? இடைமகள் நல்ல சொல் இல்லைன்னா இடைமகள் கூறிய சொல் அப்படின்னு இடத்துல எழுதுங்க. இடைமகள் கூறிய சொல் நல்ல சொல் என முது பெண்கள் தலைவிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினார். அதுக்கு அதை எழுதிட்டு நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருள் வருவது உறுதி தலைவியே மனம் தரும் மரம் கொள்ளாது என ஆற்றுப்படுத்தின முது பெண்டீர். ஸோ இன்னை வருவது தாயர் என்போல் நன்மொழி கேட்டணும் அப்படிங்கிறத எழுதிருங்க. ஸோ அடுத்து புயலே ஒரு தோணி கதை இடைப்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுத்த ஒளி குறிப்புகள் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு இருக்குன்னா இது 36 பக்கம் இருக்கு. ஸோ அது வந்து வர்ணனை அப்படின்னு போட்டு அது ஒரு 11 வர்ணனை இருக்கும். அது போடலாம். ஹெட்டிங் வந்து வர்ணனை, அடுத்த ஹெட்டிங் வந்து வருது தொடர்கள், அடுத்து ஒளி குறிப்பு சொற்கள், கடைசி எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வர்ணனை நான் ஹெட்டிங் போட்டு ஸோ வர்ணனை அப்படி ஹெட்டிங் போட்டாலே அப்படியே ஸ்டார் போட்டு ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. இரண்டாவது ஸ்டார் போட்டு மேகப்பூதிகள் பறந்து திரண்டொன்றி கும்மிருட்டாய் நின்றன. அடுத்து மூணாவது பாயிண்ட் காற்றை காணும் ஒரே இருக்கும். நாலாவது பாயிண்ட் கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீட்டுகள் வானை பிளந்தன. அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் வானம் உடைந்து கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. ஆறாவது பாயிண்ட் சூறாவளியும் மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி கூத்தி கெத்தளித்தன. ஏழாவது பாயிண்ட் அலையோட்டம் தெரியவில்லை வானுடன் கலந்து வானுடன் கடல் கலந்து விட்டது. எட்டாவது பாயிண்ட் மழை தெரியவில்லை வழியுடன் இணைந்து விட்டது. அடுத்தது 9வது பாயிண்ட் திடுமென அமைதி பாய்ந்து வந்து மிரட்டியது வானும் கடலும் பிரித்து தனித்து தென்பட்டன. அடுத்து இது 8வது பாயிண்ட் மழை தெரியவில்லை வழியுடன் இணைந்து விட்டது. 8வது பாயிண்ட் 9வது பாயிண்ட் வந்து திடுமென அமைதி பாய்ந்து வந்து மிரட்டியது வானும் கடலும் பிரிந்து தனித்து தென்பட்டன. 10வது பாயிண்ட் வந்து வானும் கடலும் வழியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கொத்தளித்தன. வானம் பிளந்து தீ கத்தியது. 11வது பாயிண்ட் வழி முட்டி புரட்டுகிறது. கடல் வெறி கூத்தாடுகிறது. 11வது பாயிண்ட். ஸோ அடுத்து தொடர்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு ஸோ அடுத்த தொடர் ஹெட்டிங் போட்டு தொங்கான் நடு நடுங்கி. இது வந்து பாருங்க அடிக்க தொடர்ல நடுங்கி தாவி குதித்து விழுந்து நொறுங்கியது. ஸோ இதெல்லாம் அலைன் பண்ணுங்க. நடுங்கி தாவி குதி விழுந்து நொறு இதெல்லாம் வந்து அலைன் பண்ணிக்கணும். அடுத்தது ஒளி குறிப்பு சொற்கள் ஹெட்டிங் போடுங்க. ஸோ ஒளி குறிப்பு சொற்கள் வந்து என்ன இருக்கணும்? தொங்கான் தாவி விழு சுழல்கிறது, இருட்டு கும்மிருட்டு உருட்டிருட்டு சிலு மரமரப்பு யொங் புயங் இடிமுழக்க சீன பிசாசுக்கு தாவி விழுகின்றன. ஸோ இதெல்லாம் ஒளி குறிப்புகள். ஸோ இந்த பாயிண்ட் கூட தேவை. இது மட்டும் எதனால போதும்? இருட்டு கும்மிருட்டு. ஸோ இந்த பாயிண்ட் போதும். இதை எழுதி முடிச்சுட்டு ஸோ இத்தகைய வர்ணனையோடும் அடுக்கு தொடர்கள் ஒளி குறிப்பு சொற்கள் புயலில் ஒரு தோணி படும் பாட்டை அழகாய் விவரிக்கின்றன அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. அடுத்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பாடல் கொடுத்துட்டு நம்ம இலக்கிய நயத்தை வந்து கவிதை நயத்தையும் இலக்கிய நயத்தையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவனமே. ஸோ அந்த பாட்டு தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட என்ன கருத்து அப்படின்னா காற்றை பாராட்டல். மலர்ந்த மலராத பாதி மலரையும் விடிந்தும் விடியாத காலை பொழுதையும் விரும்பாதால் எவரும் இல்லை. அனைவரும் காற்றாகி உன்னையும் நீ இளந்தென்றலாக வரும்பொழுது விரும்புவர் என குறிப்பிட்டுள்ளார் கண்ணதாசன். காற்றானது நதிகளை வருடியும் செடி கொடிகளை வருடியும் இளந்தென்றலாக வருகிறது. காற்றை போலவே தமிழ் அனைவராலும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. தெற்குள்ள பொதுகை மலையில் தோன்றி தமிழுக்கு மதுரையில் சங்கமித்து அழகிய தமிழ் வளர்த்ததாகவும் கருத்தில் கொள்ளலாம். இந்த இடத்துல எழுதிங்க. அடுத்து நயங்கள் அப்படின்னு போட்டு மோனை நயம். செயலில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதலில் ஒன்றி வர தொடுப்பது மோனை எனப்படும். மோனை ஆகும் அப்படிங்க. சீர்மோனை வந்து வளரும். சீர்னா ஒரே லைன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைன் அடி. ஸோ வளரும் வண்ணமே வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து தோன்றி வருது. இது வந்து சீர்மோனை. அடுத்து மலை தோன்றி மதுரை மாமா இதெல்லாம் வந்து சீர்மோனை. அதாவது ஒரே இதில் வருது. அடிமோனைனா ஒரு அடியா விழுந்ததும் விளைந்த அப்படின்னு ஒரு அடியா வருது. ஸோ இது வந்து அடிமோனை 2 விவி அடிமோனை. எதிரி நயம். செயலில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் இரண்டாம் இடத்து தோன்றி வர தொடுப்பது எதிரி நயம். அடி எதிரை வந்து அடி எதிரை தான் வந்திருக்கு. ஸோ நதியில் பொதிகை தீத்தி. ஓகே. முரண் நயம் வந்து எதிரில் சொற்களாக முரண்பட்டு அமைவது முரண் நயம் ஆகும். ஓகேவா? ஸோ மலர்ந்தும் மலராது விழுந்தும் விடியாது. ஸோ அந்த மாதிரி அடுத்து இயல்பு நயம். இறுதி எடுத்து ஆசையை ஒன்றி வரது இயல்பு நயம் மன்னமே அன்னமே மன்றமே. ஸோ கடைசியாக தான் ஒன்றி வருது. அது அடுத்து அணிநயம் வந்து ஓமியணி. என்ன ஓமியம் அப்படின்னா பாதி மலர் போல அப்படிங்கிற. அடுத்து இயல்பு நவிற்சி அணி ஓமியனையும் இயல்பு நவிற்சியும் பயன்படுத்துள்ளது. அடுத்து பொருள் நயம் அப்படிங்கிறது காற்றோடு தமிழையும் சிறப்பித்து நல்ல பொருள் நயத்தோடு எழுதப்பட்டுள்ளது. அவ்வளோதான். ஸோ இது அப்படியே அங்கே ஸ்டாப் பண்ணி எழுதிங்க. அடுத்தது மொழியாளவும் இது வந்து படிச்சு சுவைக்க சொல்றாங்க. ஸோ அதை வந்து படிச்சு சுவைச்சிங்க. அடுத்தது மொழிபெயர்ப்பு. So மொழிபெயர்ப்பு என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க? The golden sun gets up early in the morning and starts its bright rays to fade away the dark. The milky clouds start their wandering. The colorful birds start tweeting their morning melodies in percussion. The cute butterflies dance around the flowers. The flowers fragrance fills the breeze. The breeze gently blows everywhere and makes the everything pleasant. So தமிழாக்கம் செஞ்சிடலாம். ஓகே. அதோட தமிழாக்கம் வந்து இயற்கை ஹெட்டிங் போடுங்க. பொன்னான சூரியன் தினமும் காலையில் எழுந்து அதன் ஒளிக்கதிர்களை வீசி இருளை மறைய செய்யும். பால் போன்ற மேகங்கள் சுற்ற ஆரம்பித்துவிடும். வண்ணப்பறவைகள் இதமான சூழ்நிலையை தன் இறகுகளை அடிப்பதன் மூலம் உருவாக்கும். அழகான வண்ணத்து பூச்சி மலர்களை சுற்றி ஆடும். பூச்சிகளின் நறுமணம் தென்றல் காற்றை நிரப்பும். அந்த காற்று அனைத்து இடங்களிலும் பரவி ஒரு புத்துணர்வு நிலையை உருவாக்கும். ஸோ இதோட நிறுத்தி ஆன்சர் எழுதிக்கலாம். எக்ஸாம் எழுதும்போது ஆன்சர் மட்டும் எழுத போதுங்க. டிரான்ஸ்லேஷனுக்கு கொஸ்டின் எழுத தேவை. ஸோ அடுத்து வந்து சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க சொல்றாங்க. இன்சொல் அப்படிங்கிறது பண்பு தொகையா? ஸோ பண்பு தொகை இனிமையான சொல் கூறுதல் சான்றோர் கலக்கு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? எழுதிய கீரிப்பாம்பு பூங்குழல் வந்தால் மலைவாழ்வார் முத்துக்கள்.
ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தலாம். எழுகதிர் அப்படிங்கிறது வினைத்தொகை. மனித வாழ்வானது கிழக்கே தோன்றி மேற்கே மறையும் எழுகதிர் போன்றது. கீரி பாம்பு உண்மை தொகை. கலாவும் மாலாவும் கீரியும் பாம்பும் போல எப்பொழுதும் பகைமையோடு வாழ்கின்றனர். அடுத்து பூங்குழல் வந்தாள் அன்மொழி தொகை. பூ போன்ற கூந்தலையுடைய குழல், அதாவது பிராக்கெட் குழல், பெண் வந்தாள். அடுத்து மலை வாழ்வார் ஏழாம் வேற்றுமை தொகை. குறிஞ்சியுள்ள மக்கள் மலையின் கண் வாழ்வார். அடுத்து முத்துப்பல் உவமை தொகை. மாலாவின் முத்துப்பல் மேலும் அவளுக்கு அழகு சேர்க்கிறது. அடுத்து இன்சொல். இது வந்து பண்பு தொகை. இனிமையான சொல் கொடுத்து சான்று அது பார்த்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து சொற்களை படித்து விடைகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க செய்திகளை படிச்சு, இங்கே இருக்க செய்தி வந்து படிச்சிங்க, ஆன்சர் மட்டும் பார்த்துலாம். ஸோ மலர் உண்டு பெயர் உண்டு இரண்டு தொடர்களையும் ஒரு தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஒரே தொடர் மலருக்கு பெயர் உண்டு. ரெண்டாவது அரும்பாகி மொட்டாகி பூவாகி என்பதை ஒத்த அமைந்துள்ள தொடரில் கண்டறிய சொல்லியிருக்காங்க. அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சி பாடல் உள்ளேயே புதிந்திருக்கும் மலர்கள் அப்படிங்கிறது ஆன்சர். அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே புதிந்திருக்கும் மலர்கள் அரும்பாகி மொட்டாகி பூவாகி அப்படின்னு ஒத்த தொடர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. மூணாவது கொஸ்டின் வந்து நீங்கள் அறிந்த இருப்புகளின் பெயர்களையும் பயன்களையும் எழுதுக. முருங்கைப்பூ. இப்பூவை கசாயம் செய்து வாரம் ஒரு இருமுறை குடிக்கவும், குடித்து வர நீரில் உள்ள நரம்பு தளர்ச்சி நோய் நீங்கும், நினைவாற்றல் பெருகும். அடுத்து இருக்கும் பொடி செய்து புண்களில் பூச விரைவில் குணமாகும், கால் வீக்கம் குறைய இப்பூவை எண்ணெயில் வதக்கி கட்ட வீக்கம் நீங்கும். அடுத்தது நாலாவது வந்து அரியமலர். இலக்கண குறிப்பு. அரியமலர் அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம். அடுத்தது அஞ்சாவது. ஸோ அஞ்சாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தா பொருளை தரும் மயமொழி சொற்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதை எதாவது தப்பாக இருந்துச்சு மாற்றணும். ஸோ ரா வந்து தப்பு, மரத்தின் அப்படிங்கிற வரும். வீதி பறித்து ரீ வந்து தப்பு. உண்ணும் பாதிரி பூக்கள் குடிநீருக்கு தன் மனத்தை மூணு சொல்லினா வரணும். ஓகேங்களா? ஸோ அதை எழுதிருக்கேன், மரத்தின் பறித்து மனத்தை. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த வாசத்தை எழுதிட்டு இந்த எந்தெந்த இடத்துல கரெக்ஷன் மட்டுமோ அதை வந்து பென்சிலையோ அல்லது வந்து பிளாக் ஸ்டிக்லையோ அணி பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து மாநில நடைபெற்ற மரம் இயற்கை வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு வென்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்து மடல் அப்படின்னு எடிட்டிங் போட்டு வணக்கம் நண்பா, அன்புள்ள நண்பா, நான் நலம் நலம் மற்றும் உன் வீட்டார் அனைவரும் நலம் அறிய ஆசை. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கை வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரையில் நீ கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற செய்தி நாளிதழில் உன் புகைப்படத்துடன் கண்டு பெருமகிழ்வு கொண்டேன். மரங்களின் பயன்களையும் மரங்கள் அழிப்பதால் ஏற்படும் தீமைகளை பற்றி பல நல்ல கருத்துக்களை கூறியிருக்கிறாய். மரங்கள் அழித்துக் கொண்டே போனால் நாம் உயிர் வழியை கூட விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை வரும் என்ற செய்தியை குறிப்பிட்டிருந்தால் இதை நினைக்கும் பொழுது மனம் வருத்தம் அடைகிறது. நீ மேலும் பல கட்டுரை எழுதி பரிசுகள் பெற்று மகிழ்வுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன். இப்படிக்கும் நண்பு தோழன் ஆக்குமரன். ஸோ இதை ஏதோ ஒரு பேர் போட்டுருக்கோம், அவ்வளோதான். இது அப்படியே எங்கே தேவையோ அங்கே ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உரிமை முகவரி அப்படின்னு போடுங்க. சென்டர் அட்ரஸ் பேருந்து வந்து காக்கண்ணன் 17 பிள்ளையார் தெரு மதுரை 11. ஸோ ஏதோ ஒரு ஃபேக்கான அட்ரஸ். அடுத்தது பாரதியாரோட ஒரு வசன நடை வந்து சிட்டுக்குருவி பற்றி கொடுத்துருக்காங்க. சிறுதானி போன்ற மூக்கு, சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து, அழக மங்கலம் மென்மையை பட்டு போர்த்த கருமை மென்மையும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லி இது போன்ற உனக்கு பிடித்த இது ஒன்றை பற்றி வசன நடை சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து மயிலை பற்றி எழுதிருக்கோம். உறுதிமிக்க மூக்கு, விதையொத்த கண்கள், சிறிய தலை, கரும்பச்சை மற்றும் கருநீல நிறமுடைய பட்டு போர்த்த வயிறு, கருமை சாம்பல் மற்றும் செந்நிறம் கலந்த பட்டு போர்த்த முதுகு, நீண்ட அழகிய பல வண்ணத்தாலான பனங்கிழங்கையொத்த கால்கள், இத்தனையும் சேர்த்து ஒருவர் கையிலே பிடிப்பது மிகவும் அரிது. இவ்விதமான உடலை சுமந்து கொண்டு என் வீட்டு தோட்டத்திற்கு 2 உயிர்கள் வந்து போகின்றன, ஒன்று ஆண்மையில் மற்றொன்று பெண்மையில். ஸோ இந்த மாதிரி எதை வேணும் எழுதலாம். ஸோ அடுத்த பக்கம் 47 சொல்லை கண்டுபிடித்து குதிரை விடுவிக்க. முதல் 2 நீக்கினால் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். ஆன்சர் வந்து நறுமணம். ஸோ முதல் 2 நீக்கினால் மனம் தருது, நீக்காவிட்டாலும் வாசனை தரும், அது நறுமணம். பழமைக்கு எதிரானது எழுதுகோலில் பயன்படும் புதுமை. பழமைக்கு எதிரானது என்னது? புதுமை. எழுதுகோலில் பயன்படும் புதுமை அப்படிங்கிற. இருக்கும்போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரம் இல்லை. எனது காற்று இருக்கும்போது உருவம் இல்லை, ஸோ இது வந்து இல்லை. இது இல்லாட்டி போனால் நம்ம உயிர் கிடையாது. ஸோ அதாவது 4 எழுத்தில் கன்சி மட்டும் கடை 2 நீந்தி செல்லும் விண்மீன். 4 எழுத்தில் மீன் கடை 2 நீந்தி செல்லும் மீன் நீந்தி செல்லும். 1 எழுத்தில் சோலை, 2ஆம் இடத்தில் வனம். ஸோ கானா சோலை, 2ஆம் இடத்தில் வனம் காடு அப்படி சொல்றாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து காணா காடு, 2 இடத்துல காணா சோலைன்னு அர்த்தம், காடு அப்படின்னா வனம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நயமிகு சொற்களை ஏற்ற தலைப்புகள் எடுத்தது. கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருந்தது, வாழைக்காற்று வீசியது. ஸோ இதுக்கு பொருத்தமான தலைப்பு வந்து காற்றின் பாடல். புலி சிலித்தது, மண்ணிலிருந்து சின்ன முட்டு வந்து செடி வரவேற்கும் பக்கத்து செடியில் தலையடி மிதந்தன. முட்டின் வருகை. அடுத்தது 3 வந்து சோலைக்குள் சத்தம் இல்லாமல் வீசிய தென்றல் பூக்கள் அதன் வருகை உணர்ந்து நமக்கு வரவேற்கின்றன. பூவாசம் கலந்த தென்றல் மண்டில் மிதந்து அவர்கள் ஆணுகின்றன. மிதக்கும் வாசம். இரவின் இருள் அமைதியில் இறைச்சலி சில சுவர் கோடிகள், வறண்ட வானத்தின் இருண்ட புழுக்கம், மலைக்கு எங்கும் புவி, வெப்ப பெரு மூச்சுடன் கசகசத்த உயிரினங்கள், உயிர்ப்பின் இயக்கம். அடுத்து 5 வந்து நின்றுவிட்ட மழை தரும் குளிர், சொட்டு சொட்டாக விளிம்புகளில் மரங்களிலும் விரும்ப மலையை செலுக்கும் உயிரினம். 5 வந்து நீரின் சிலிர்ப்பு. 6 வந்து குயில்களின் கூவிசை, புலிகளின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள் குறை கட்டும் ஆலோலம், வனத்தின் நடனம். அவ்வளோ. ஸோ அடுத்து வந்து அகராதியில் அகன் சுடர், ஆறுகளி, கட்புல், கொடுவாய், திருவில். ஸோ அகன் சுடர் அப்படிங்கிறது அகல் என்பதன் திரிவு, அகல் சுடர், அகன்ற சுடர். ஆறுகளி அப்படிங்கிறது கடல், மலை, வெள்ளம், போரொளி, ஆரவாரம். கடல், மலை, வெள்ளம், போரொளி, ஆரவாரம். சுற்றுல் அப்படிங்கிறது ஸோ கட்புல் அப்படிங்கிறது ஒரு புலவன். கொடுவாய் அப்படிங்கிறது ஒரு மிருகம், பழிச்சொல் புலி, குரலை வளைந்த வாய். குரலை வளைந்த வாய். திருவில் அப்படிங்கிறது இன்றவில். ஸோ காட்சி கண்டு கவிஞர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி என்ன எழுதிக்கலாம். நம்ம ஒரு புலவராக விட மாட்டாங்க போல இல்லையா. அடிமை நீங்க அகிம்சை சுமந்தோம், நோய்மை நீங்க இயற்கை காற்றை சுமப்போம். அவ்வளோதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி எழுதிக்கலாம். அடுத்து செயல்திட்டம் என்னது? தூய்மையான காற்றை பெறுவது மேற்கொள்ள வழிமுறைகளை குறித்து பட தொகுப்பு. செய்த ஒரு டிராயிங் வரைஞ்சாலும் சரி தான், பிக்சர்ஸ் கிடைச்சாலும் ஓகே தான். ஸோ அடுத்தது 48 பக்கம் நிற்க அதற்கு தக என்ன பண்ணுற ஒரு ஜல் புயல் 150 கிலோமீட்டர் வருது. ஸோ அதை புயல் என்ன செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க. புயல் வெளியே செல்ல வேண்டாம். வெளியே செல்ல வேண்டாம். ஆரம்ப கட்டை எச்சரிக்கை வெளியேற வேண்டும். தொலைபேசி மின்சார பயன்படுத்த தவிர்க்கவும், மாடியில் இருப்பதை தவிர்த்து தளப்பகுதிக்கு தளப்பகுதியிலே தங்கவும், வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றவும், காற்று அடிப்பது என்றால் எதிர் திசையில் மறுபடி வேகமாக வீச ஆரம்பிக்கும். எனவே காற்று முடிவெடுத்து நிற்க வேண்டாம். மின்னல் கடக்க செல்ல தவிர்க்கவும், வாகனத்தை உடனே இருந்தால் கடற்கரை பகுதிக்கு தொலைவிலும், மரங்கள் மின்கம்பிய பாதைகள் நீர் வழி ஆகியவற்றில் வரைக்கும் வாகனத்தில் உள்ளே தங்கியிருக்கும். மேற்கண்ட அறிவிப்பை கேட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்ற வகையில் செய்யும் செயலை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, புயலின் போது வெளியே செல்ல மாட்டேன். 2 தொலைபேசி மின்சாரம் பயன்படுத்த தவிர்ப்பேன். ஓகேவா, தவிர்ப்பேன் அப்படிங்கிறது தவிர்ப்பேன். அடுத்து வந்து மாடியில் இருப்பதை தவிர்த்து தளப்பகுதியிலே குடும்பத்தோடு தங்குவேன். 4வது பாயிண்ட் வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றுவேன். 4 பாயிண்ட் ஓகே தான். ஸோ இதோட வந்து செகண்ட் யூனிட் வந்து முடிஞ்சிருங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் கடைச்சொல் அறிவிப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்ல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.